கில்லாடி படத்தினுடைய தயாரிப்பாளர் சந்திரசேகர் பேசுகிறேங்க. கஜினி சபரிக்கு அப்புறம் இந்த கில்லாடி படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். வெங்கடேஷ் சாருடைய டைரக்ஷனு, பரத் நிலா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. விவேக் சார் இதில் ஒரு முற்றிலும் காமெடி கலாட்டா படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பெரிய காமெடி கலாட்டா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் பெருசாக பேசப்படக்கூடிய இன்னொரு கேரக்டர் ரோஜா மேடம். ரோஜா மேடம் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹவுஸ் வில்லி கேரக்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேடத்துக்கும் பரத் சாருக்கும் ஒரு பெரிய டஃப்பான ஃபைட் போயிட்டே இருக்கும். திரைக்கதை நல்லா வந்திருக்குங்கிறனால தான் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். படம் வர மேல ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறேன். மாலை நேருக்கு வணக்கம். நான் தான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு நம்ம கில்லாடி ஆடியோ ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வெங்கடேஷ் சார் டைரக்டர், என்னோட ஃபேவரட் டைரக்டர், எனக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்த டைரக்டர் சார். ஸோ அவரோட அகைன் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம். நல்லா வரும், சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே எல்லாம் கமர்ஷியல் ஸ்டைலில் வந்திருக்கு. மெயினாக படத்தில் வாலி சார் 2 பாடல் எழுதியிருக்காரு, யுரேகா 2 பாடல், விவேகா சார் எழுதியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பரத் சாரோட ஆக்ஷன் போர்ஷன் சான்ஸ் இல்லை, அந்த ரொமான்ஸ் போர்ஷன் சான்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. 10-15 வருஷம் முன்னாடிலாம் ஒரு இயக்குனர் அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் ஒரு 5-6 படம் கமிட் ஆகும். அப்படி ஒரு 5 வருஷம் அதில் ஓட்டிடலாம். அதில் ஒன்று ஹிட் ஆகும், அதை வச்சு இன்னொரு 5 வருஷம் ஓட்டிடலாம். அதனால் கொஞ்சம் சாதமாக இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு படமும் இயக்குனருக்கு ஹிட் ஆகணும். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு தயாரிப்பில் தேடி வருவாங்க. அந்த படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மற்ற தயாரிப்பு பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க. அடுத்த 2வது படம் ஹிட் ஆச்சுன்னா திரும்ப தயாரிப்பு தேடி வருவாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. 2வது சொதப்பிச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அந்த இயக்குனர் திரும்ப உதவி இயக்குனர் மாதிரி தயாரிப்பை தேடி இவர் போகணும், இவர் அலையணும். அதனால ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி ஒரு இயக்குனர் இப்போ இயக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நம்ம வெங்கடேஷ் சார் 15 வருஷம் இருக்குங்க சார், ஃபீல்டு 15 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட கேப் இல்ல. முந்தியெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், விஜயாவாகினி ப்ரொடக்ஷன் ஒரே ஒரு எம்பளம் தான் வந்துட்டு போகும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் வரும். பெரிய பெரிய தேவர் பிலிம்ஸ்னா தேவர் பிலிம்ஸ், தண்டாயுதபாணி பிலிம்ஸ் அது மட்டும்தான் வரும். ஆனா இப்போ ஒரு படம் ஆரம்பிச்சு அது எத்தனை டைட்டில் வருது பாத்தீங்களா? இவர் அவருக்கு கொடுப்பாரு, அவர் பேர் வரும். அவர் அவர்கிட்ட இருந்து கை மாத்துவார், அவர் பேர் வரும். அவர்கிட்ட டைப் பண்றாங்க, அது என்ன டைப், அது பேர் வரும். அதுக்கப்புறம் அவர் சின்சியர் தேங்க்ஸ்னு போறாம்பாரு ஒரு லிஸ்ட். அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேங்க் பேரும் வந்துடும். ஆக இத்தனை பேர் உள்ள பூந்தாதான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்திருக்குது. யோசித்து பாருங்கள். காரணம் வெளியில இல்ல, பிரச்சனை உள்ளதான் இருக்கு. சினிமாவுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த ஒற்றுமை மட்டும் வந்து விட்டால், இன்னைக்கு மேடையில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால், ஒரு நல்ல மனிதரை எப்படியாவது காப்பாற்றி மேலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் தான். அந்த எண்ணமும் அந்த ஒற்றுமையும் ஒன்னா வந்து ஒரு ஹீரோ தோத்துட்டானா இன்னொரு ஹீரோ பார்ட்டி வைக்கிறது முதல்ல நிறுத்தணும். ஒருத்தன் தோத்தானா இன்னொருத்தன் என்ன தலைவா பரவாயில்ல கவலைப்படாத. இன்னைக்கு பேரரசு சொல்றாரு, பேரரசு சொன்னாரு எனக்கு 2 வருஷம் கேப் ஆகி போச்சுனாரு. இது இப்பெல்லாம் கேப் எல்லாம் விடுறது இல்ல, ஆப்புதான். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சினிமா. அவர் அற்புதமா சொன்னார். அதை சொல்வதற்கு எவ்வளவு பெருந்தன்மை வேண்டும். அவர் நினைச்சா இந்த விழாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் தன்னுடைய சகோதர இன்னொரு இயக்குனரை பாராட்டிவிட்டு எனக்கு ஒரு 2 வருஷமா படம் இல்லை என்பதையும் சொல்லி, நானாலும் முயற்சி செய்து நாங்கள் முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கை விதையும் விதைத்து விட்டு சென்றிருக்கிறாரே, அவருக்கு கை தட்டாமல் யாருக்கு தட்ட போறோம்? எனக்கு இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அழைப்பு வந்தது டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கிட்ட இருந்துதான். அவரு இந்த படத்தை பத்தி என்ன சொன்னாருன்னா, நீங்க பண்ணுங்க, ஒரு நல்ல ரோல், ஏஐக்கு அப்புறம் உங்களுக்கு இது இன்னமும் பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த படத்தில் நடிக்க வந்தப்போ எனக்கு இந்த குரூ, அதாவது ஹீரோ பரத் அவர்களை தான் முதல் முறையா அவர் கூட நடிக்கிறேன். ஒரு கமிட்டட் ஆக்டர். ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்றவங்க ரொம்ப சில பேர் தான் சினிமாவில் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் வெங்கடேஷ் சார். ஆனால் 2 படத்துக்கு செஞ்சிருக்கிற கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் ஒர்க் எல்லாம் நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டோம். ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு டைரக்டர் சந்திரசேகர் சாருக்கு அமைஞ்சது.
அவருக்கு அத்தனை தயாரிப்பாளர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கஜினி ப்ரொடியூசர் வர்றாரு, கஜினி படம் கமிட் பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. வர்றப்பவே ஒரு பழக்கூடை எடுத்துட்டு வந்தாரு. அதுல எந்த பழமுமே நம்மளுக்கு அது வரைக்கும் பார்க்காத பல வெரைட்டிகள், எல்லாமே ஃபாரின் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த எடுத்துட்டு வர்றதுக்கே 4 பேர் எடுத்துட்டு வந்தாங்க அந்த பழக்கூடைய. அப்ப ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர்னு நம்ம பார்த்து பிரமிச்சது சேலம் சந்திரசேகர் சார். ஏன்னா சினிமால யாரையும் தெரியாது, யாரு விநியோகஸ்தர், யாரு பைனான்சியர், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த தயாரிப்பாளருங்கிற உருவம் பதிஞ்சது சாரை பார்த்து தான் பதிஞ்சது. அதே பிரம்மாண்டமும் அதே சந்தோஷமும் படத்துல ஃப்ரேம்ல தெரியுது. அவரு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, இருக்கிற பிரச்சனைகள் அவரு வச்சுக்கிட்டு படத்துக்கான செலவுகள் எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. கில்லாடி படத்தை பத்தி சொல்றா இருந்துச்சுன்னா, இந்த படம் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய குழுவின் உழைப்பு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்திருக்குன்னு. நான் நிறைய வேண்டுதல்கள் வேற தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லா படத்துக்கும் நமக்குள்ள ஒன்னு சொல்லும். KR சார் சொன்ன மாதிரி ஏ படத்துக்கு வெங்கடேஷ் விட்டு கொடுத்தாருன்னு சொன்னாரு. எனக்கு ஏ படம் ஹிட் அடிக்கணும்னு நல்லா தெரியும். இந்த படம் ஹிட் அப்படின்னு ஷேரா தெரியும். அந்த படத்துக்காக நான் விட்டு கொடுத்தது KR சார்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டவொன்னே எல்லாருமே அந்த யூனிட்ல விட்டு கொடுத்து படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த கில்லாடி படத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்பிச்சு இடையில இடர்பாடுல படம் நின்னா அது அடுத்த ஷெட்யூல் போறதுக்குள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள். அப்போ எனக்கு இந்த கதை மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இந்த படம் நிச்சயம் ஜெயிக்கும். இந்த கதையில ஒரு என்ஜி இருக்குது, ஷேரா என்ஜி இருக்குது. என்ஜினா மினிமம் கேரண்டி தெரியாத சொல்ற குறைஞ்சபட்ச உத்தரவாதம், போட்ட காசு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல உத்தரவாதம் இருக்குது. இது நிச்சயம் முடிச்சா இந்த படம் ஹிட் அடிச்சிடும் அப்படிங்கும் போது பார்த்தா என் ப்ரொடியூசர் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்ப நான் என்ன சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் இந்த படத்தை முடிக்கிறோம் சார், என்ன ஆனாலும் சரி சார், நம்ம பேசலாம் சார், இறங்கலாம் சார், முடிக்கலாம் சார். கடைசியா என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு சார், 3 நாள் ஷூட்டிங் பண்ணலாமா, வாங்க போலாம் ஷூட்டிங் பண்ணலாம். அப்படி அசமல் பண்ணி படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் இந்த படத்தை ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நடிகையில இருந்து பரத் அவர்கள் ஆரம்பித்து படத்தில் நடிச்ச சின்ன கேரக்டர் நடிச்சவங்க வரைக்கும் இந்த படத்தை ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அந்த படத்துக்கு இந்த வைப்ரேஷன், ஒரு நல்ல படம் எல்லாவற்றையும் அதுவாகவே வாங்கிக் கொள்ளும். அதனால அந்த படம் சரியா வரும்னா எல்லாமே அமைஞ்சிடும். இந்த படத்துல அமைஞ்சது. February 14th காதல் படம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. பிகாஸ் எங்க ஃபேமிலியில யாருமே சினிமா கிடையாது. ஸோ காதல் படம் முடிச்சிட்டேன். படம் சக்சஸ் ஆயிடுச்சு. பல பேர் போன் பண்றாங்க, பல பொக்கே வீட்டுக்கு வருது. அடுத்து என்ன பண்ணணும்னு திகைச்சு போய் ஒரு மாதிரி நிலைமையில இருந்தபோது தான் எனக்கு சேலம் சந்திரசேகர் சார் ஆபீஸ்ல போன் வந்தது. அதே உட்லண்ட்ஸ்ல மீட் பண்ணலாமான்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்ப நான் மீட் பண்றேன். அன்னைக்கு எப்படி மீட் பண்ணணும், அன்னைக்கு எப்படி என் கூட பழக ஆரம்பிச்சாரோ, இது நான் அவர் கூட பண்ற 2வது படம். இன்னைக்கும் அவரோட அந்த வே ஹி பிஹேவ்ஸ் எப்படி இருக்காருங்கிறது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. என்னன்னா இன்பிட்வீன் இப்படி ஒரு பேட் ஃபேஸ் அவர் கிரியேட் ஆயிருக்கு. பட் திருப்பியும் இப்போ இந்த படம் ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு நல்ல ஒரு உருவாகி அடுத்த ரிலீஸ்க்கு ரெடி ஆகிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு இருந்திருக்கு. நாங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் நாங்கெல்லாம் ஜஸ்ட் கோஆபரேட் தான் பண்ணோம். இந்த படத்துக்கு 2 பில்லர்ஸ் சேலம் சந்திரசேகர் சார், வெங்கடேஷ் சார் மட்டும்தான் அந்த படத்துக்கு அவ்வளவு அக்கறை, ஒரு தன்னோட சொந்த ஒரு பிலிம் மாதிரி அவரும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இருந்து வெங்கடேஷ் சார் இந்த படம் பண்ணிருக்காரு. மீதி நாங்கெல்லாம் ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்ணோம். இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, டேட் இருக்குன்னு கேட்பாங்க, கொடுப்போமே தவிர மற்ற எல்லா கஷ்டங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த படம் முடிச்சது அந்த ஃபுல் கிரெடிட் இவங்க 2 பேருக்கு தான் போகும். மற்றபடி எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. படம் ஒரு வெங்கடேஷ் சார்னா ஒரு கமர்ஷியல் மசாலா இப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பயங்கர புதுசா இருக்கும். இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு சீன்லயும். அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஒரு 2 மணி நேரம் போனாலே அந்த படம் இஸ் கன்சிடர்ட் டு பி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இந்த கில்லாடிக்கு பயங்கரமாவே இருக்கு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா எனக்கும் ஒரு கேப், ஒரு பேட் ஃபேஸ் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கம்பேக், ஒரு கில்லாடி வருது, இதுக்கப்புறம் 555 வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.